Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜகவின் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். அதை நான் தவறா பார்க்கல. அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய எண்ண ஓட்டம், அவங்க அப்படி நினைக்கிறாங்க, சொல்றாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்வது சரியா இருக்காதுங்கண்ணா. ஆனால் உங்களுக்கு தெரியுங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்போ இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே, அரசியல் கட்சி தொண்டர்களுமே திமுக தான் எங்கள் எதிரின்னு சொன்னது எப்படின்னா, மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க. அதாவது திமுகவை மக்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று. வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி, மக்கள் அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாத காலம் இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்தவரை முதலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் அரசியல் வருகையை வரவேற்றாலும் கூட சித்தாந்தத்தில் நேர் எதிராக இருக்கிறோம். வேறு வேறு பக்கத்தில் இருக்கிறோம், வேறு வேறு எங்களுடைய பாதைகள் வேறு வேறு இருக்கிறது. அதனால் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை அடைஞ்சிக்கிட்டே வருது. 2026 நிச்சயமாக, ஏன்னா நாங்களும் கடுமையாக உழைக்கின்றோம், எங்களுடைய பூத்துக்களை ரொம்ப நெறிமுறைப்படுத்துகிறோம், வலிமைப்படுத்துகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒற்றுமையோடு எங்களோடு இருக்கின்றார்கள். கட்சியில் ரொம்ப ஆர்வமாக புதியவர்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பாதையில் நாங்கள் போயிட்டுருக்கோங்கன்னா, மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 2026 நிச்சயமாக மாற்றம் வரும் என்று நம்புகின்றோம். யாருன்னாங்கண்ணா? அண்ணா, இன்றைக்கி அவர் வந்து அவருடைய கட்சியை எப்படி பெருசு பண்ணுறது, அவர் கூட்டணிக்கு யாரை கொண்டு வருவது என்பது தான் அவருடைய சிந்தனையாக இருக்கணும். காங்கிரஸ் கூட்டணி தவறா, திமுக கூட்டணி தவறா, அதிமுக கூட்டணி தவறா, பாஜக கூட்டணி தவறான்னு அவர் இன்னொருத்தரை பற்றி குறை சொல்கிறத விட, அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அவரை நம்பி தலைவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விஜய் அவர்கள் பேசணும். அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதனால் அரசியல் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுடைய பலத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் நேற்று மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுடைய பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லலையாங்கண்ணா. மக்கள் வந்து பலத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பலவீனம் இருக்கல. அரசியல் கட்சிகள் கூட்டணியில் எல்லோருக்குமே நேரக்குறைய மேலே கீழே இருக்கத்தான் செய்யும், எல்லா பக்கத்துலையுமே. திமுக கூட்டணி எடுத்துக்கங்க. ஆனால் நேற்று விஜய் அவர்கள் வந்து அவங்க பலவீனம் இவங்க பலவீனம்னு சொன்னாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்கள் எப்படி பலம், நீங்கள் எப்படி மாற்று, நீங்கள் எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில் வச்சுருக்கிறீங்க? அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசாக கட்சி ஆரம்பித்தா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்கை போடு. 3வது நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லு, 3வது டிக்கு. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து ஃபாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டு வந்தே இருக்கின்றோம். 2014 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம், 2019 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம், 2024 ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம். ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா 2024 ஜெயித்தோம். அதனால் நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும், நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும், அந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த பழைய டீ கடையில் ஆற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதையெல்லாம் கடந்து பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய தலைவராக பார்த்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் ஃபாசிசம்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க. இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள், அதாவது தாமரை மேலே தண்ணி கூட ஒட்டாது, எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்கன்னு. போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்தில் 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்களாம் என்ன ஓங்கோல்லேருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தானே. ஏன் சித்தப்பா, ஏன் மாமா, உங்கள் சித்தப்பா, உங்கள் தம்பி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்களாம் என்ன வெளிமாநிலத்திலேருந்து வந்து போட்டவங்களா? அதனால் தமிழக மக்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கின்றார்கள். ஒரு பார்க்குறேன். ஆனால் விஜய் அவங்களை பற்றி நான் நேரடியாக குற்றம் சாட்டுவதை விடுத்து, நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, வித்தியாசமாக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அதாவது இன்றைக்கி மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனால் வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய யோசிக்கிறாங்க. இவங்க நம்மளோட இருப்பாங்களா, லோக்கல் கேண்டிடேட்டா, நம்ம ஊரில் உங்கள் வீடு இருக்கா, நாளைக்கு காலையில் பிரச்சனைனா 6 மணிக்கு வீட்டுக்கு போகலாமா, இவங்க உண்மையாலுமே 5 வருஷம் அரசியலில் தாக்கு பிடிப்பாங்களா, மேலே கீழே எப்படி இருந்தாலும் கூட அரசியல் கட்சியில் பயணம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க.
அதனால் விஜய் அவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், வாழ்த்துக்கள். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். அவர் கொள்கையெல்லாம் சித்தாந்தத்தெல்லாம் வைக்கிட்டு அது ஒரு பக்கம். ஆனால் அது வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசியல் எனக்கும் ஒரு 4-5 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது. ஐயா அவர்கள் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக 40-30 வருஷம் அரசியல் பார்த்துருக்குறாங்க, அக்கா பார்த்துருக்குறாங்க. அதனால் அது வாக்காக மாறும் பொழுது மக்கள் நிறையா யோசிக்கிறாங்க. அதனால் வெறும் குற்றச்சாட்டுகள், இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கும் பொழுது நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்கள் ஆட்சியில் குறை இருக்கா சொல்லுங்கள், பதில் சொல்கிறோம். நாங்கள் நடந்து கொண்ட விதம் தவறா சொல்லுங்கள். டேட்டா ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கு பணம் கொடுக்கலையா, நான் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய செய்தி தொடர்பாளர் நிறைய பேர் டிவிக்கு போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வர்றாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க டேட்டா கொடுப்பாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் எங்கேயுமே கொடுக்கப்படாத நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சமீபத்தில் அடுத்த இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உயர்த்தி இருக்கின்றோம். எத்தனை கட்சிகள் பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, எத்தனை முறை பண்ணாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை யார் ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போனது? செங்கோலை பாராளுமன்றத்தில் வச்சது யார்? அதனால் அந்த பழங்கதைகள் பேசாமல் 21ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஆனால் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு திமுக நண்பர்களுக்கு எதை பார்த்தாலும் பயம். அந்த தென்னாலி படத்தில் கமல் அண்ணன் சொல்லுவார், எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு. இன்னைக்கு கமல் அண்ணன் அந்த பக்கம் சேர்ந்ததுக்கப்புறம் மோடிஜியை பார்த்தா பயம், அமித்ஷாஜியை பார்த்தா பயம், பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் வந்தால் பயம், ஒரே நாடு ஒரே தேர்தல் பயம், ஊழல் அரசியல்வாதிகள் 31வது நாளில் பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு பயம். தொடர்ந்து பயத்திலே தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் ஆட்சியும் கட்சியும் இருக்குது. இன்றைக்கி திருநெல்வேலியில் நீங்கள் சொன்னீங்க, அமித்ஷாஜி அவர்களை வரவேற்று திமுக காரங்க என்றைக்குமே போஸ்ட் ஒட்ட போகிறதில்ல. ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு அவங்க ஒட்டணும். அவங்க போஸ்ட் ஒட்டுறானாங்கவே எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். எங்களை பார்த்து பயப்படலைன்னா அந்த போஸ்ட்டுக்கு அவங்க காசு வேஸ்ட் பண்ணி ஒட்டாமல் இருந்திருப்பாங்கல்ல. அவங்க அமித்ஷாஜியை எதிர்த்து போஸ்ட் ஒட்டுறானாங்கவே திராவிட முன்னேற்ற கழகம் திருநெல்வேலியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய பயணத்தை பார்த்து பயந்திருக்கின்றார்கள் என்பது தான் எங்களுடைய அர்த்தம். அதனால் நிச்சயமாக பெரிய மாற்றம் வரும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் விஜய் அவங்க எப்போ வாய் திறந்தாருங்கன்னா, அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபிஷர்மேனாக கூட நடிச்சிருக்காரு, மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்காரு. அப்போவெல்லாம் கச்சத்தீவை பற்றி விஜய் பேசியிருக்காரா? நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா, ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்ட் அது. அப்போ கச்சத்தீவை பற்றி எதுவுமே பேசலை. கச்சத்தீவை பற்றி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் பிரதமராக 2024 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து பேச ஆரம்பிச்சார். உங்களுக்கு தெரியும், அது 2 நாடுகளுக்கான ஒப்பந்தம். இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு வேணும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு இலங்கை நம்முடைய அண்டை நாடாக, பக்கத்து நாடாக, நட்பு நாடாக இருக்குது. பிரதமர் அவர்கள் இங்கே தான், இந்த பகுதியில் பிரதமர் அவர்கள் இங்கே வரும்பொழுது தென் தமிழகத்தில் மேடையில் அவங்களும் சொன்னாங்க, இன்னைக்கு இவர்கள் பொறுத்து இருக்கணும். அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க, 1972 கொடுத்துட்டாங்க, 50 வருஷம் யாருமே பேசலை. இன்னைக்கு நாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் செய்வோம், எப்படி செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கட்சி நடத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஆட்சி நடத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும், பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும். நட்பு நாடுகள்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டி வரும். இதை எல்லாமே பார்த்து தான் ஒரு அரசு செயல்பட முடியும். எதையும் எடுத்தோம் கௌத்தம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்குது. ஏன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வெள்ளை பேப்பரில், கருப்பு வெள்ளையில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம், கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. ஸோ எங்களுடைய அதிகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேற்று நடந்த தாவேகாவின் 2வது மாநில மாநாடு குறித்த விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் குறித்த விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதேபோல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர் ஒட்டுவது குறித்தும் அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.